வெல்கம் டு அவர் சேனலுங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா chotabeam லட்டு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி நம்ம வீட்டிலே செய்யலாம், அதுதான் நம்மளோட டாப்பிக்கு. ஏன் இந்த மாதிரி ஒரு ஒரு பேர் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப சத்தானது தான் அந்த chotabeam லட்டு. அப்படி தானே ஒரு அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு சீரீஸில் காட்டுறாங்க. ஆனால் நாங்கள் சின்ன பிள்ளையில் நம்ம எல்லாம் இருக்கும்போதுன்னா பாப்பாய் இருப்பார். பாப்பாய் வந்து ஸ்பினச்சு சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தியாக ஆயிக்குவார். அந்த மாதிரியான ஒரு ஷோ தான் வரும். ஆனால் நம்ம இப்போ இது பார்த்தோன்னா ஒரு ஒரு லட்டு சாப்பிட்டு அவங்க வந்து அந்த மாதிரியா ஒரு ஹெல்த்தியான பர்சனாக ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த பாப்பாவுக்கு குழந்தைக்கு என்ன அவங்க மனசில் பதியும் அப்படின்னா, அந்த மாதிரி லட்டு ஹெல்த்தி ஆயிடலாம் அப்படின்ற மாதிரியான மனசில் பதிஞ்சிருது அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து. ஸோ அவங்க எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி லட்டு ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்க இப்போலேருந்தே அவங்க சாப்பிட்றதுக்கு வேறு ஏதாவது சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஒரு தாட் வந்து அவங்க பதிய வைக்கிறாங்க. இதை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் ஓவர் பண்ணுறது, இதை நம்ம எப்படி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னா, நம்ம அதே தான் இந்த ஸ்பினச் கதை மாதிரி தான், பாப்பாய் கதை மாதிரி தான், ஸ்பினச் சாப்பிட்டா ஹெல்த் ஆகும்ன்றதை அவங்க ஸ்பெசிஃபிக் பண்ணனால தான் நம்ம கீரை சாப்பிடுவோம் வீட்டிலலாம் இல்லையா. அது மாதிரி நீங்கள் வீட்டில் chotabeam லட்டு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹெல்த்தியான ஒரு நட்ஸு லட்டு செய்வோங்க. நட்ஸுன்னு வந்துட்டாவே அதில் நிறைய ட்ராபேக் சொல்லுவாங்க. இவ்வளோ தான் எடுத்துக்கணும், நீங்கள் அவ்வளோ தான் சாப்பிட்ணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இப்படி தான் ப்ரொசீஜர் இருக்குதுன்னு நீங்கள் ஒவ்வொரு நட்ஸுக்குமே அதுக்கு உண்டான சைட் எஃபெக்ட்ஸும் கண்டிப்பாக இருக்குது. அமிர்தமுமே அளவுக்கு மீறினா நஞ்சுன்னு தான் சொல்கிறாங்க இல்லையா. அதனால் நம்ம அதுக்கு உண்டான தேவையானது நம்ம உடம்புக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கிட்டால் போதுங்க. அது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தா, நட்ஸு முக்கியமாக மெயினாக பவுடர் பண்ணிட்டா, ஏன்னா மேக்ஸிமம் அவங்க வந்து ஸ்வாலோ பண்ண முடியாமல் இருக்கும், சில சமயம் முழுங்க கஷ்டப்படுவாங்க, இல்லை தொண்டையில் வந்து அது இருந்துருச்சு அப்படின்னா அது உப்பு பெருசாக வந்துடும். சில இந்த மாதிரி சப்ஜா சீடு, சியா சீடு அந்த மாதிரியெல்லாம், அதனால தான் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் அந்த பாதிப்பெல்லாம் வரதெல்லாம் நிறைய சொல்கிறாங்க. இன்னொன்று கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஒரு இது வந்து இருக்க தாங்க செய்யும், நச்சும் அது இருக்கும். ஏன்னா எல்லாமே அந்த குட் குவாலிட்டிஸ் மட்டும்தான்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு உண்டான அளவு எடுத்துக்கிட்டால் அது ரொம்ப நல்லது தாங்க. இதில் வேணால் நீங்கள் பாருங்களேன், இப்போ பாதாம் ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு பாதாம் எடுத்துகிட்டா நம்ம அவ்வளோ நல்லது. ஏன்னா எல்லாமே எல்லாரோட பெனிஃபிட்ஸும் சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. நான் அதை பற்றி இன்றைக்கி சொல்ல வரல. ஆனால் பாதாம் நம்ம பார்த்தோன்னா அதோட வேலை மெனக்கிட்டு அந்த தோலை வந்து எடுத்துகிட்டு தான் ஊற வச்சு தான் சாப்பிட்ணுன்னு தான் நான் அது. ஆனால் நம்ம எத்தனை பேர் அது செய்கிறோம்? நம்ம மேக்ஸிமம் பாதாம் நம்ம சாப்பிட்ணும், ஹெல்த்துன்னு தெரியும். ஆனால் நம்ம ட்ரையாகவே குழந்தைங்களுக்கு கொடுத்துருவோம். ஊற வச்சு நைட்டு போட்டு நம்மளுக்கும் டயர்டாக இருக்கும், சிலது நம்மளும் மறந்துடுவோம். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுட்டிங்க முன்னாடியே, ஒரு நாள் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இதுலேருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம ஏன் வீட்டில் செய்கிறோன்னாவே ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு தான். ஏன்னா அது எப்படின்னா நான் இப்போல்லாம் தான் அந்த பேரிச்சம்பழம் லட்டு அதெல்லாம் கடையிலே விற்கிறாங்க, இந்த மாதிரி நட்ஸு லட்டு அதெல்லாம். நீங்கள் இன்னும் பவுட்ரு பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா குழந்தையிலேருந்து அந்த சத்து சேர்ந்துடும் இல்லையா. வீட்லேயும் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் பார்த்து செய்வீங்க, அந்த மாதிரி தோலை எடுப்பீங்க. ஏன்னா முக்கால்வாசி யாருமே அது தோலை எடுத்துலாம் வெளியிலலாம் அவங்க செய்ய மாட்டாங்கங்க. ஈஸியாக எப்படி அந்த தோலை நம்ம ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் நம்ம அதில் பார்க்க போகிறோம். சுடு தண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் பாத்திரத்தில் வச்சுட்டு, அதில் உங்களுக்கு தேவையான நம்ம இப்போ எல்லாமே இந்த நான் காட்டுற கப் வச்சு தான் அந்த அளவு தான் எல்லாமே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம போட்டிருக்கோம்ல. இதில் வந்து பாதாமை போட்டுட்டு நம்ம ஒரு உங்கள் இட்லி துணியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு துணியோ போட்டு ஒரு 8 நிமிஷமோ 7 நிமிஷமோ நீங்கள் அதை வச்சுட்டு, ஏன்னா ரொம்ப வெந்துருச்சுன்னா அதோட இது தன்மை வந்து வெந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் கொடுத்துரும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், தோலை மட்டும் நிற்கிறதுக்காக ஒரு 7 நிமிஷம் அந்த மாதிரி அந்த சுடு தண்ணியில் வச்சுட்டு திருப்பி நீங்கள் அதை வடிகட்டிட்டு நீங்கள் லேசாக நீங்கள் எடுத்திங்கனாவே போதும். இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்துட்டிங்கனாவே அந்த தோல் வெளியே வந்துடுங்க. வெளியே வந்ததுக்கப்புறமேட்டு அதோட நச்சுத்தன்மை போயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நீங்கள் அதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏன்னா ஒரு மேக்ஸிமம் நம்மளால் நம்ம பண்ண முடியுங்கிறத நம்ம பண்ணுவோம். பண்ண முடியலைங்கும்போது நம்ம பண்ணலாம். முடியுதுங்கும்போது அதை பண்ணிடலாம். கொஞ்சம் எஃபர்ட் தான் நம்ம போட போகிறோம். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் படிச்சுட்டா அந்த ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடலாம்லாம் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாலாம். இன்னும் ஒரு கொஸ்டின் படிக்கலாம், இன்னும் ஒரு கொஸ்டின் அந்த இன்னொரு ஸ்பூன் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி தான். இன்னும் ஒரு எஃபர்ட் நம்ம போட போகிறோம் நம்ம குழந்தைங்களுக்காக, கொஞ்சம் தானே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா,
அது ஒரு ட்ரை பேனில் நீங்கள் போட்டு நான் கொஞ்சம் ஒரு சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு 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 10 மினிட்ஸோ இல்லை ஒரு 7 மினிட்ஸோ நீங்கள் வந்து எல்லாமே சேம் ஈக்குவல் கப்பை நீங்கள் போட்டுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறீங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதை கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறாங்க. இதில் எந்த ஒரு ஸ்வீட்டோ எந்த ஒரு இதுவுமே பண்ணல. நம்ம பவுட்ரு பண்ணி ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா போதுங்க. ஏன்னா இப்போ இம்பேலன்ஸ் டயட் தான் எல்லாருக்குமே நம்ம சொல்கிறாங்க. நம்ம இந்தியானே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கூட எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து அந்த பேலன்ஸ் டயட்டில் உள்ளதை விட நம்ம கம்மியாக தான் இருக்கும். இது நம்ம இப்போயே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அதை டேக்கிள் பண்ணி நம்ம கரெக்டாக அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஹெல்த்தியாக மாறிடுவாங்க. அந்த பாஸ் பர்சன்டேஜ் அவங்க தாண்டிடுவாங்க. அவங்க சரியான போஷாக்கு வந்து அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது இல்லையா? இது நீங்கள் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னாவே போதும். இது நீங்கள் அளவு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னாவே ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்து தினம் கொடுத்தீங்கன்னா கூட அவசியம் இல்லைங்க. ஒரு வாரத்துக்கு 3 நாள் நீங்கள் அதை கொடுங்க. வெறும் ஒரு அந்த நட்ஸ் உருண்டையை ஒரு ஸ்பூன் போட்டு நாட்டு சக்கரை வச்சுக்கோங்க. தயவுசெய்து ஜீனி வேணாம், ஒயிட் சுகர் வேணவே வேணாங்க. நாட்டு சக்கரை வச்சுக்கோங்க, இல்லை வெல்லம் கூட வச்சு நுணுக்கி வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு வெண்ணெய், கண்டிப்பாக வெண்ணெய் வேணும். நான் வெண்ணெய் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். பட்டர் வந்து ஏன் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அது கொண்டு போய் அந்த சத்தெல்லாம் கொண்டு போய் அந்த இடத்துக்கு தேவையான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குதுங்க. இப்போ முடிக்கு அயன் வேணுமா, அப்போ அதை கொண்டு போய் அந்த வெண்ணெய் உள்ள சத்து போய் இந்த இதில் இருக்க நம்ம சாப்பிட்றதுலேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கங்கே வைக்கிது. ஸோ நம்ம கண்டிப்பாக இது நிஜமாகவே இது chotabeam லட்டுவாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணுன்னா அந்த வெண்ணெய் வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் தான் அது முழுமை பெறும் அந்த ஒரு லட்டுவோட கம்ப்ளீட்னஸ். ஏன்னா நம்ம சாப்பிட்டுடுறோம், இன்டேக் நம்ம எல்லாம் எடுத்துடுறோம், அது கரெக்டான இடத்துல போய் சேருதா அது ஒரு கொஸ்டின் மார்க். அது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டான பட்டரை நம்ம யூஸ் பண்ணி அதை சேர்க்குறோம். இது எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட் சொல்லியிருக்கேன்ல. நான் இதில் என்னென்ன எடுத்திருக்கேன்னா சியா சீட் எடுத்திருக்கேங்க. சியா சீட் வேறு, சப்ஜா சீட் வேறு. நம்மளுக்கு முக்கால்வாசி தெரியும். ஆனால் நம்ம மார்க்கெட்டில் பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த சியா சீட் வந்து கொஞ்சம் கிரேனஸாக இருக்கும். சப்ஜா சீட் வந்து நம்ம ஜூஸ்க்கெலாம் போட்டுலாம் தருவாங்க இல்லைங்களா, சர்பத்து அந்த மாதிரிலாம் உள்ளதெல்லாம் இருக்கும்ல, ஊற வச்சு தண்ணியில் போட்டு அது குளிர்ச்சி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து நான் இதில் போட்டு அரைக்க முடியாது. அதை வந்து ஏன்னா ஜூஸ்க்கு அந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்துட்றோம்ல, அதனால அதை இதில் போடவில்லை. இதில் சன்ஃப்ளவர் சீட் போட்டிருக்கலாம், ஃப்ளாக்ஸ் சீட் போட்டிருக்கேன். எப்பயும் போல் தான் ரெகுலராக பாதாம், பிஸ்தா, வால்நட்டு, முந்திரி. உங்களுக்கு முந்திரி கொஞ்சம் அதிகமாக வேணால் அது போட்டுக்குங்க. ஏன்னா அந்த ஸ்வீட்னஸ் அது முந்திரி தான் கொடுக்கும். மற்றதெல்லாம் கூட அவ்வளோக்கு கொஞ்சம் கசக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஆனால் நம்ம எப்படி இருந்தாலும் நாட்டு சக்கரை தான் போட்டு உருட்டி லட்டு மாதிரி தரப்போகிறோங்கும் போது நீங்கள் ஈக்குவல் அமௌண்ட்டாகவே போட்டுங்க. நான் இப்போ ஈக்குவல் தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஆனால் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டுட்டு. அதான் பரவாயில்ல உங்களுக்கு. ஏன்னா எப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது நீங்கள் எப்போயுமே அதை ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் ஒன்று அதிலே போட்டுட்டு ட்ரையாகவே வச்சுக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு கூட நீங்கள் திருப்பி அதை கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். அப்பப்போ ஒரு வேளை நீங்கள் நிறையா பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு உருண்டை தான் பண்ண போகிறோம் இல்லையா. இது நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப நிறையா வரும். அதனால் நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் வெயிலில் வேணால் வச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டா. ஏன்னா அது வந்து கெட்டு போயிடும் அப்படிலாம் உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா. இதில் என்ன நான் போடலை அப்படின்னா எள்ளு போடலைங்க. ஏன்னா எள்ளு வந்து என் குழந்தை வந்து நான் ஏற்கனவே இதை ட்ரை பண்ணி பார்த்தோன்னா அந்த எள்ளு ஸ்மெல் அவங்களுக்கு பிடிக்கல. அதுக்கு பதிலாக நீங்கள் எள்ளு உருண்டையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு எள்ளு நீங்கள் போட்டு அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு எள்ளு இதில் தேவைப்பட்டுச்சுனாலும் எள்ளு ரொம்ப சத்து மிக்கதுங்க. இதோடு சேர்த்து அந்த எள்ளையும் சேர்த்து அரைச்சிடலாம் ஒரு வேளை உங்கள் குழந்தை சாப்பிட்டுச்சுன்னா. எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்பூன் நீங்களே அரைச்சி பார்த்துட்டு உங்கள் குழந்தைக்கு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு. ஏன்னா சில பேருக்கு வந்து பீனட் அலர்ஜின்லாம் சொல்லுவாங்க. நிலக்கடலை வந்து அலர்ஜியாக இருக்கும் சில குழந்தைங்களுக்கு. நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் 11 மணிக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து டாக்டரும் அவைலபிளாக இருப்பாங்க. நம்மளுக்கு அலர்ஜிக்காக இருக்கா நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஈவினிங்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கனாவே நம்மளுக்கே பயமாக இருக்கும். அதனால் என்ன புது சாப்பாடு கொடுக்குறீங்கனாலும் ஒரு 11 மணிக்கு கொடுத்து பார்த்து டெஸ்ட் பண்ணிங்க. மத்தியானமோ 10:30 அந்த மாதிரி ஒரு டைம் காலையில் சொல்கிறேங்க. இப்போ நம்ம இன்னொன்று என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நிலக்கடலைன்னு வரும்போது நீங்கள் அது ரொம்ப ஹெல்த்தியானது தான் இல்லைங்களா. நான் வந்து நிலக்கடலை வந்து சத்துமாவு கஞ்சியில் வந்து போட்டுட்டேன். கடலை மிட்டாயி, கொக்கச்சு இதிலெல்லாம் நம்ம கடலை தான் போட்டு செய்கிறோம் இல்லையா, வாங்கி கொடுக்குறோம் இல்லைங்களா. அது வந்து நம்ம பார்த்து, ஏன்னா அவங்க வந்து நல்லா மென்று சூ பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து அவங்க
அவங்க பார்த்துக்கணும். வாழைப்பழம் கூட அவங்க நல்லா ஒழுங்காக சூவ் பண்ணுறாங்களான்னு தான் பார்க்கணும். மாதிரி நம்ம நல்லா மென்று, அதனால் நல்லா மென்று சாப்பிட்ற மாதிரி நம்ம கொடுத்தா இது பரவாயில்ல. இதுதான் நான் சொல்ல வந்தது. அடுத்து இதோடு நான் சேர்த்து சத்துமாவு கஞ்சியுமே நான் சொல்லிடுறேங்க. ஏன்னா நான் நிறையா அரைச்சி வச்சுட்டேன்னா நான் திருப்பி இன்னொரு தடவை அரைக்க முடியாது. ஏன்னா நம்ம வாங்குறது ஒரு தடவை தான் வாங்குகிறோம் இல்லையா. ஏன்னா எல்லாமே காஸ்ட்லியானதான் இருக்கும். பரவாயில்ல, நம்ம சத்துன்னு பார்க்கும்போது மற்றது என்னென்னமோ வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறது எவ்வளோ பரவாயில்ல. நீங்கள் ஏன் ஸ்டோர் பண்ணி வைக்க சொல்கிறேன்னா, எனக்கு இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி நம்ம வெளியில் வச்சு கெட்டு போயிடுச்சுன்னா நம்மளுக்கும் கஷ்டம், அதுவும் அந்த குழந்தைக்கும் போய் சேராது இருக்கும் இல்லையா. அதனால் மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இந்த சத்து மாவு கஞ்சி அரைச்சி வச்சுட்டிங்கன்னா நான் ஒரு ஜிப்லாக்கில் போட்டு ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்மாக வருங்க. வெளியில் வச்சு பூச்சி பிடிச்சிரும் அந்த மாதிரிலாம் நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் மாவை போட்டு ஃப்ரிட்ஜில் ஜிப்லாக் வாங்கிட்டிங்கன்னா கூட ஓகே தான். நீங்கள் ஒரு வேளை வேறு மாதிரி பாத்திரம் போட்டு வச்சிங்கனாலும் ஓகே தான். நான் அது நிறையா அரைச்சி வச்சுட்டனால நான் ஜிப்லாக் போடுறேன். இது என்னென்ன சேர்க்குறோம் அப்படின்னா, இது எங்கள் வழியாக எல்லாமே இது சொல்லிட்டு தான் வராங்க. எங்கள் மாமியார் இருந்தது சரி, எங்கள் பாட்டியாக இருந்தாலும் சரி, இது கண்டிப்பாக இது குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா செட்டிநாடு சைடுனாவே உங்களுக்கு சாப்பாடு தான் மெயின் வரும் இல்லைங்களா. எங்களுக்கு பார்த்திங்கன்னா இது குழந்தைக்கு சத்துன்னு சொல்லி சத்து மாவு இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்கிறாங்க இல்லையா. இது என்னோடய ஸ்டைல் நான் அவங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் வேறு மாதிரி செஞ்சாலும் அது சொல்லுங்கள் கண்டிப்பாக. அது நானும் அதை யூஸ் பண்ணி, ஏன்னா எல்லா குழந்தையும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறது நம்ம ஷேரிங் தான் பண்ணிக்கிறோம் இல்லையா. அதனால் நீங்கள் உங்களோட இது சொன்னீங்கனாலே எனக்கு சொல்லுங்கள், நானும் அது எப்படின்னு நானும் கற்றுக்குறேன். இதில் நம்ம என்ன பார்க்கணும், ஏன்னா நம்ம இந்த நட்ஸு உருண்டை அந்த லட்டு என்ன பண்ணுறோன்னா பட்டர் போட்டு நம்ம உருட்டி கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம சத்து மாவு கஞ்சியில் நெய் போட்டு நீங்கள் உருட்டி கொடுத்தாலும் சரி, களி மாதிரி கிண்டி கொடுத்தாலும் சரி, இல்லை கஞ்சி மாதிரி கொடுத்தாலும் சரி, இல்லை தோசையாக கூட நீங்கள் ஊற்றி கொடுக்கலாம். இல்லை ஜீனி மீன்ஸில் ஆட்டு சக்கரை போட்டு நீங்கள் ஒரு அடை மாதிரி, இனிப்பு அடை மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். இதில் நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் பக்கோடா மாதிரி கூட போடலாம். வெங்காயம்லாம் போட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்து கொடுக்கலாம். ஏன்னா நிறையா இருக்குது. நீங்கள் வேறு எதுக்கெலாம் ராகி எதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ இந்த சத்து மாவு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் அரை ஸ்பூன் போதும். நீங்கள் நிறையா கொடுக்கணும்லாம் அவசியமே இல்லை. இங்கே மேக்ஸிமம் செட்டிநாடு சைடு என்ன பண்ணுவாங்கன்னா பச்சை பயிறு தான் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. பச்சை பயிறு, பாசி பயிறு நிறைய யூஸ் பண்ணுவாங்கங்க. அது ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னால மேக்ஸிமம் ஆஃப் யூசேஜ் அதான் இருக்கும். அதனால் மாவு உருண்டை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க. பொட்டுக்கடலை உருண்டையும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இங்கே பச்சைப்பயிறு உருண்டை, பாசிப்பயிறு உருண்டை ரொம்ப ஃபேமஸுங்க. அது கண்டிப்பாக அது கொடுத்தீங்கன்னா அதனால தான் அவங்க நம்ம பார்க்க அவங்க ஒல்லியாக இருந்தாலுமே அவங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அவங்க ஹெல்த்தியாகவும் தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் பச்சைப்பயிறு, பாசிப்பயிறு உருண்டை கொஞ்சம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறேன், அந்த உருண்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. சரி, இது சத்து மாவுக்கு ஃபஸ்ட் நம்ம என்னென்ன பண்ணுறோன்னா சிறுதானியம் தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். இது கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், ஒரு அரை ஸ்பூன் போட்டு குழந்தைக்கு கொடுத்தா அவ்வளோ சாப்பிட்டாவே போதும். ஏன்னா பேலன்ஸ் டயட் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இல்லைங்களா. பாசிப்பயிறு 100 கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகி ஒரு 1/2 kg எடுத்துக்கோங்க. அதனால் ராகி தான், ஏன்னா நிறையா எல்லாருமே நம்ம ராகி தான் மேக்ஸிமம் கொடுப்போம். ராகியோடு சேர்த்து இதெல்லாம் நீங்கள் அரைக்கிறீங்க, அதான் இல்லையா. ராகி மாவாக வாங்காமல் இந்த இருக்கும்ல அந்த முழு ராகி ரவுண்டாக ப்ரௌன் கலர் அந்த மாதிரி முழுசாகவே வாங்கி நீங்கள் அரைச்சி கொடுத்தீங்கன்னா நல்லதுங்க. எள்ளு 100 கிராம் எடுத்துக்கோங்க. சோயா 100 கிராம் எடுத்துக்கோங்க. ஏதாவது புழுங்கல் அரிசி உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. சம்பா கோதுமையிலே சம்பா கோதுமைன்னு கேட்டிங்கன்னாவே வீட் நம்மளுக்கு எப்படியுமே கிடைக்கும். அதில் சம்பா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அது ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. கொண்டைக்கடலை 100 கிராம் எடுத்துக்கோங்க. கொண்டைக்கடலை நீங்கள் பார்க்கும்போது கருப்பு கொண்டைக்கடலை ரொம்ப பெஸ்ட்டுங்க, அது எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை 50 கிராமுங்க. பாசிப்பருப்பு 100 கிராம். நம்ம பச்சை பயிறு சொன்னோம். இப்போ பாசிப்பருப்பு 100 கிராம். மக்காசோளம் 100 கிராம். ஒருவேளை உங்களுக்கு சம்பா கோதுமை கிடைக்கலன்னா கூட பஞ்சாப் கோதுமை இருக்கும். கோதுமை பஞ்சாப் அப்படி கேட்டிங்கன்னா பஞ்சாப் கோதுமை கூட இருக்கும். அது வேணால் அது இல்லாட்டி 100 கிராம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குங்க. உளுந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கருப்பு உளுந்து போடுங்க. கருப்பு உளுந்துன்னு கேட்டு வாங்கினீங்களே அவங்க தருவாங்க. கருப்பாக தான் இருக்கும். அது ஒன்றும் இல்லைங்க, சத்து தான் நம்மளுக்கு. அது இன்னொன்று நம்மளுக்கு மேக்ஸிமம்
என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம சீடில் சாப்பிட்றதோட சீடு உள்ள எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டா தான் அதுக்கு உண்டான ஃபுல் சத்து வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் இன்னொரு மரத்தையே உருவாக்கக்கூடிய தன்மை வந்து அது வச்சுருக்கு. சரி, நம்ம இதுக்கு வருவோம். மக்காச்சோளம் பார்த்தோம். இன்னொன்று சோளம் இருக்குங்க. நம்ம சாதா சோளம் ஒன்று இருக்கும், மக்காச்சோளம் ஒன்று இருக்கும். மக்காச்சோளம் சின்ன சின்னதாக அந்த உருண்டை உருண்டையாக ஒன்று இருக்கும். இப்போ சாதா சோளம் ஒன்று, மஞ்சள் கலர் சோளம் நம்ம எப்போயுமே நம்மளுக்கு கொடுப்போம்ல, அந்த சோளம் இருக்கும். அதுவும் 100 கிராம் எடுத்துக்கங்க. கம்பு 100 கிராம் எடுத்துக்கங்க. ஜவ்வரிசி 100 கிராம். ஜவ்வரிசி கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஜவ்வரிசி 100 கிராம் எடுத்துங்க. பாதாம் அதே மாதிரி பாதாம் வந்து நீங்கள் அந்த தோலை உரிச்சிட்டு போடுங்க. அது ஒன்று தான் அது. கொள்ளு 100 கிராம் போட்டுக்கோங்க. பாதாம் உங்களுக்கு எவ்வளோ தேவை, 50னா 50 கிராம் போட்டுங்க, 100 கிராம்னா 100 கிராம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதே நிலக்கடலையும் அதே மாதிரி தான் 100 கிராம் எடுத்துக்கோங்க. மூங்கில் அரிசி கேட்டிங்கனாவே தெரியும், அது இது காஸ்ட்லி தாங்க, ஆனால் கண்டிப்பாக ரொம்ப சத்து மிக்கதாக இருக்குது. அதனால் மூங்கில் அரிசியும் சேர்த்துக்குங்க. எங்கள் ஊர் சைடு வந்து கவுனி அரிசின்னு ஒன்று இருக்குங்க. கவுனி அரிசி போட்டால் இது வந்து பர்மாலேருந்து இங்கே கொண்டு வந்து இங்கே விளைய வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அது எப்படிலாம் தெரியல, ஆனால் எங்கள் ஊரில் நிறையா கிடைக்கும் கவுனி அரிசி. அதுவும் இது காஸ்ட்லி தான். அதுவும் அதே மாதிரியே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புழுங்கல் அரிசி எவ்வளோ போடுறீங்களோ, 100 கிராம் போடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இது கவுனி அரிசியும் போட்டுக்கோங்க. இன்னொன்று ப்ரௌன் ரைஸ், ரெட் ரைஸ்லாம் இருக்கும். அது நீங்கள் கேட்டே வாங்குங்க. ப்ரௌன் ரைஸ், ரெட் ரைஸ் அந்த மாதிரி கேட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னாவே அதுவுமே இதோடய சேர்த்து நீங்கள் ஒரு 100 கிராம் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமேட்டு அரைக்க கொடுத்து வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா நம்மளை விட அவங்க நைஸான ஒரு மிஷின் இருக்குனால மிஷினில் ஒரு தடவை கொடுத்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஜிப்லாக் பவுச் வாங்கிக்கிங்க. இதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுல தப்பே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் ஏற்கனவே நம்மளுக்கு இடம்லாம் இருக்காது. அதனால் வந்து இது நீங்கள் ஒரு தடவை தான் செய்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஜிப்லாக் பவுச் போட்டு கைப்படாமல் உள்ளே வச்சுருங்க. நல்லா ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே நல்லா வச்சுருங்க. ஏன்னா நம்மளுக்கு இடமும் வேணும் இல்லையா, மற்றதும் வைக்கணும். அதனால் அது ஜிப்லாக் பவுச் பரவாயில்ல, நம்ம பிளாஸ்டிக் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கன்வீனியன்ட் வேறு வழி இல்லை, அதனால சொல்கிறேன். உங்களுக்கு வேறு மாதிரி ஐடியா இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்க. மேக்ஸிமம் வெளியே வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் கொஞ்சம் லாங் டைமாக வரும். அதனால நான் சொல்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறோன்னா, அவங்க வந்து கேட்பாங்க நம்மள்கிட்ட, உங்களுக்கு நைஸாக அரைக்கணுமா குறைன்னு அரைக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. கொஞ்சோண்டு இதில் நீங்கள் அரைச்சி குறைன்னு கூட அரைச்சி வச்சு புட்டு மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாங்க. இதுவுமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் குறைன்னு ரவை மாதிரி அரைச்சிக்கலாம். கொஞ்சோண்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு. இல்லாட்டி மிக்சியில் கூட கொஞ்சோண்டு அதை எடுத்து அரைச்சி பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அந்த ரவை பதத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் புட்டு மாதிரி அவிச்சு கூட கொடுக்கலாம். பவுடராக நீங்கள் ஆக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறையா உங்களுக்கு டிஷ்ஷஸ் வந்து உங்களுக்கு செய்யலாங்க. நான் உங்களுக்கு கூட வேணும்னா கூட வெங்காயம், வேறு ஏதாச்சும் ஒரு கீரை, முருங்கைக்கீரையோ கருவேப்பிலையோ போட்டு கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ்னாவே நம்மளோட காஞ்ச மிளகா அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிறதானா உப்பு போட்டு நீங்கள் வந்து அடை கூட செஞ்சு கொடுக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா கூட கொஞ்சம் உப்பு போட்டு அதை நல்லா இருக்குங்க. இது வந்து எப்பயுமே வந்து எல்லாரும் வீட்லேயுமே செட்டிநாடில் மேக்ஸிமம் ஆஃப் வீட்டில் வந்து இந்த சத்து மாவு வந்து கொடுப்பாங்க. அதுதான் உங்களுக்கு நான் அது சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் chotabeam லட்டுனாவே ஹெல்த்தின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஹெல்த்தியாக அவங்க பையங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க மைண்டில் அப்படின்னாவே அவங்க chotabeam லட்டு இப்படி தான் நீங்கள் ஹெல்த்தி. இது ஒவ்வொரு ப்ராசஸ் நீங்கள் இதுக்குன்னா என்னென்ன சத்து, ஒமேகா ஃபேட்டி ஆசிட் என்னென்னமோலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு என்னென்ன அவங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் அவங்களுக்கு ஒன்றுனா நீங்கள் சொல்லி நீங்கள் அவங்களுக்கு ஏன்னா நம்ம அதோட டேர்ம்லாம் நீங்கள் அவங்களுக்கு சொல்லி இன்னும் நீங்கள் அவங்களுக்கு ஊட்டி விட்டிங்கன்னா இது இந்த மாதிரிலாம் ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுமே அந்த சேனலோ அந்த டிவி ஷோவோ பார்க்கும்போது கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக அவங்களும் ஃபீல் பண்ணி அவங்களும் கேட்டு கூட சாப்பிடுவாங்க. நம்ம ஹெல்த்தியாக இருக்கோம், என்னென்ன ஒரு ஹெல்த்தி என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேரும் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப 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 முக்கியமான, ஏன்னா எல்லாமே இது வந்து கரெக்டாக அது சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு மேக்ஸிமம் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தங்களோட வீட்டு முறை வந்து வேறு மாதிரி இருக்கும் இல்லைங்களா. இது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.